மார்னிங் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா, லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுதுங்களா? அப்போது அம்மா கை பக்குவத்தில் இந்த சொரக்காய் தோசையை ட்ரை பண்ணுங்கள். ஃபைபர் ரிச், லோ ஆயில், ஈஸி டைஜஷன், ஃபுல் ஹெல்த்து காம்போங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் சொரக்காவை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு ரவை, 1/2 கப்பு மைதா சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், கொத்தமல்லி சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு திக்காக இருந்தால் இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ரவா தோசை பதத்துக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தோசை தவா சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஆயில் இல்லைன்னா நெய் விட்டு வேக வச்சுக்கலாங்க. வெயிட் லாஸுக்கும் டம்மி ஃபேட் குறைக்கிறதுக்கும் இந்த சொரக்காய் தோசை ஹெல்ப் பண்ணும். டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸ் இல்லை, ஹெல்த்தும் மிஸ் ஆகாது. இப்போது தோசை வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சொரக்காய் தோசை ரெடிங்க. இந்த தோசைக்கு கார சட்னி காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பாடி தேங்க்ஸ் சொல்லும்.